நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். துஆ செய்வது என்பது ஒரு நல்ல பழக்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துஆவை 3 விதமாக கபூல் செய்கிறான். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். துஆவை அல்லாஹ் 3 விதமாக கபூல் செய்கிறான். துஆ ஒருபோதும் வீண் போவதில்லை. நம்ம துஆ செஞ்சு துஆ கபூல் ஆகாமல் போயிடுச்சு என்பதுதான் நம்ம சொல்லவே முடியாது. அல்லாஹ் அந்த துஆவை பலவிதமாக அல்லாஹ் கபூல் செய்து விடுகிறான். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்விடம் துஆ கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்ம துஆ செய்யணும். நம்ம துஆ செய்யல என்பதாக சொன்னால் அல்லாஹ் கோபமடைகிறான். எனவே நிச்சயமாக அல்லாஹ் துஆ கேட்கணும். அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் சந்தோஷமடைவான். அல்லாஹ் சந்தோஷப்பட்டுட்டான் என்பதாக சொன்னால் நம்முடைய எல்லா வேலைகளும் லேசாகிவிடும். நம்முடைய எல்லா வேலைகளும் நம்முடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். உலகமும் சிறந்ததாக ஆகிவிடும், மறுமையும் சிறந்ததாக ஆகிவிடும். எனவே நிச்சயமாக துஆ கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் அதிகமாக நமக்குள் ஆக்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமாக அவனிடம் மட்டுமே துஆக்கள் கேட்டு பெறக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக. மற்றவர்களிடத்திலே கையேந்துவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் சும்மா ஆமீன்.